ஓகே, ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேற்று ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துருந்தோம், பணம் சில ரகசியம் அப்படிங்கிறதுல. அதில் முதல் சாப்டர் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதில் டாபிக் 2, உலகத்தில் சக்தி வாய்ந்தது எது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? அவர் பெயரை சொல்ல வேண்டாம். ஆமாம், இவர் பெயரையும் தான். வசதிக்காக தாமோதரன் என்று வைத்துக்கொள்வோம். பொதுத்துறை நிறுவனத்தில் அவர் வேலை, நல்ல சம்பளம், குறிப்பிட்ட அளவு நேரம் மட்டுமே வேலை. அதனால் அவரது உபரி நேரத்தில் அவர் மனைவி பெயரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய ஆரம்பித்தார். இதெல்லாம் நடந்தது சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அது ரியல் எஸ்டேட் மிக நன்றாக இருந்த நேரம். இவர் வாங்கி விட்டதில் நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது. மேலும் அவர் ஊருக்கு வெளியில் வாங்கிய ஒரு இடத்தின் விலை புதிய பேருந்து நிலையம் அங்கு வந்ததால் ஏகத்துக்கும் உயர்ந்து விட்டது. மிக நல்ல விலைக்கு கேட்டார்கள், கொடுக்கவில்லை. விலைக்கு கேட்டவரிடத்திலேயே அந்த இடத்தை அடமானம் வைத்து நல்ல தொகையை 2 வட்டிக்கு கடனாக வாங்கினார். அந்த பணத்தை வைத்து மீண்டும் வேறு இடங்களில் கிரவுண்டுகள் வாங்கி போட்டார். அவர் அதிர்ஷ்டம். அவையுமா விலை ஏறின. ஒரு விளம்பரத்தில் நடிகர் நாசர் சொல்வது போல, விற்றார், வாங்கினார், விற்றார். போக போக அவர் செய்யும் வாங்கல் விட்டல்களில் அளவுகள் அதிகரித்தன. முதலில் கடன் வாங்கியது 24%. அடுத்தடுத்து கடன்கள் 36 வட்டிக்கு தான் கிடைத்தன. அதனால் என்ன, லாபம்தான் கொடுக்கிறதே. இப்போது ஊருக்கு வெளியே சில ஏக்கர்கள் மலிவான விலைக்கு கிடைத்தன. அதை மட்டும் வாங்கி பிளாட் போட்டு விற்றால் அவர் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிடலாம். வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் இல்லை, குறைந்தது. மனைவியின் நகைகளை விற்றார், போதவில்லை. குடியிருந்த வீட்டை அடமானம் வைத்தார். 4 வட்டி கேட்டார்கள். பிளாட் போட்டு விற்க அதிகபட்சம் 3 மாதம் கூட ஆகாது. முதல் சில விற்பனைகளில் கிடைக்கும் தொகைகளிலேயே இந்த பணத்தை திருப்பிவிடலாம். அடமானத்தில் இருந்து மீட்டு 4 வட்டிக்கு கடனை முடித்துவிடலாம் என்பது திட்டம். தைரியமாக இறங்கினார். அமெரிக்காவில் சப்பிரைம் பிரச்சனை போன்ற பல்வேறு காரணங்களால் உச்சத்தில் இருந்த பங்குச்சந்தை வீழ்ந்தது. ரியல் எஸ்டேட் விலைகள் உடனே வீழவில்லையே தவிர வியாபாரம் நடக்கவில்லை. குறைச்சல் விலைக்கு வாங்கி கூடுதல் விலைக்கு விற்று கொண்டிருந்தவர்கள் கடைசியாக வாங்கிய இடங்களை விற்க முடியாமல் மாட்டிக்கொண்டார்கள். தாமோதரன் வசம் ஊருக்கு வெளியில் பிளாட் போடப்பட்டு சில ஏக்கர்கள், ஊருக்குள் சில பிளாட்டுகள், 40 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கடன். மாதம் பிறந்தால் கடன் வாங்கியவர்களுக்கு கட்ட வேண்டிய வட்டி மட்டும் சுமார் 1 லட்சம் மாதமாகும். ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் கட்டணும். 1 லட்சம் வட்டியை கட்டணுமா? அவர் மாத சம்பளம் இப்போது ரூபாய் 40,000. கட்ட வேண்டிய வட்டி லட்சம் ரூபாய். சம்பளம் வந்ததும் 4 வட்டி போன்ற சில கடன்களுக்கு கட்டினார். மற்றவர்களுக்கு இடங்களை விற்றதும் தந்து விடுகிறேன் என்றார். ஆனால் இடங்களை வாங்க எவரும் முன்வரவில்லை. விலைகளை குறைத்து கொடுக்க அவருக்கு மனசும் வரவில்லை. இதோ சந்தை சரியாகிவிடும் என்றே நினைத்தார். வட்டி மீட்டர் ஓடுவது நிற்கவில்லை. இவர் கடன்காரர்களை பார்ப்பதை தவிர்ப்பதற்காக அதிகாலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பி விடுவார். இரவுதான் வருவார்.
வட்டி வசூல் செய்ய வந்தவர்கள் மனைவியையும் திட்டினார்கள். வீட்டில் நிம்மதி போனது. அடுத்து கைட்லைன் வேல்யூ அதிகரிப்பு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் என்று வரிசையாக பல அடிகள். இறங்கிய ரியல் எஸ்டேட் விலை பல ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் மீண்டு வரவில்லை. வீடு, நகைகள், இடங்கள் எல்லாம் போய்விட்டன. மன உளைச்சலால் தாமோதரனின் உடல் நலமும் கெட்டது. அவரோடு வேலை செய்த பலர் நிம்மதியாக, கௌரவமாக, வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்க தாமோதரன் எல்லாவற்றையும் இழந்தார். பணம் என்ற இந்த 3 எழுத்துச் சொல் இருக்கிறதே, அது படுத்தும் பாடு சொல்லி மாளாது. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவம் ஆனது அது என்று திரைப்பட பாடல் கேட்டிருப்பீர்களே. ஆமாம், பட்டணத்தில் பூதம் படத்தில் வரும் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அது. அந்த சிறந்தது காதல் என்பார் கதாநாயகி, வட்டி என்பார் காமெடியன், தாய்மை என்பார் ஹீரோ. அந்த பாடலை சற்று மாற்றி பாடினால் உலகத்தில் சக்தி வாய்ந்தது எது? ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு வீட்டையும் பாடாய்படுத்துவது எது கேட்டால் மூவருமே பணம் என்றுதான் சொல்வது போல கவிஞர் எழுதலாம். சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, ஆர்காம் போன்ற ஒரு காலத்திய பெரிய கார்ப்பரேட்டுகள் கூட எப்படி பணத்தால் பாடாய்படுகின்றன என்று முன்பு பார்த்தோம். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் பிரபலமாகி வரும் ஒரு பிரயோகம் என்பிஏ. கவனிக்கவும், மன்மோகன் சிங் தலைமையில் இயங்கிய யூபிஏ அல்லது என்பிஏ. என்பிஏ என்றால் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். என்பிஏன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது வருமானம் தராத கடன். கடன் வாங்கியவர் வட்டி கட்டவில்லை, அப்படி ஆகிப்போன தொகைகளின் பெயர்தான் என்பிஏ. சாதாரண மக்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை வங்கிகளில், அதுவும் பொதுத்துறை வங்கிகளில் வைப்புகளாக போட்டு வைக்கிறார்கள். அதை எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரம்பில்லாமல் கொடுக்கிறார்கள். அவை திரும்பி வராமல் போனதும் அவற்றை சாதாரணமாக தள்ளுபடி செய்கிறார்களே, இது சரியா என்று கேட்கிறீர்களா? எனக்கும் இது தவறு என்று தெரியும். நானும் சொல்லி வருகிறேன். முன்பே குறிப்பிட்டது போல இந்த புத்தகத்தில் தெரிவிப்பது விளக்கங்களை. பேங்க் ஆஃப் பரோடா என்று ஒரு வங்கி, தவிர பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்று ஒரு வங்கி, இரண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். அப்படியென்றால் வங்கிகளில் முதலீடு செய்திருப்பது நடுவண் அரசு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சம் தனியாருக்கு கொடுத்தது போனாலும் இன்னும் பெரும்பகுதி அரசு வசமே இருக்கிற, அரசின் முதல் இருக்கிற வங்கிகள். பப்ளிக் செக்டார் பேங்குகள் 2017 இறுதி நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளின் மொத்த என்பிஏ அளவு 8.5 லட்சம் கோடி ரூபாய். வங்கிகள் கொடுத்திருக்கும் மொத்த கடனில் இவை 10% ஆகும். 10%க்கும் சமமாகும். 2017-18 நிதியாண்டில் மட்டும் பொதுத்துறை வங்கிகள் அனைத்தும் சேர்ந்து இனி வாராது என்று எழுதி கணக்கு முடித்த வாரா கடன் தொகை 1,20,000 கோடி ரூபாய்கள்.
இதில் பாரத ஸ்டேட் வங்கி மட்டுமே 40,000 கோடி ரூபாய்கள். மார்ச் 2018 நிலவரப்படி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் என்பிஏ தொகை மட்டும் 56,480 கோடி ரூபாய்கள். நீரவ் மோடி உட்பட்டவர்களுக்கு கடன் கொடுத்த பஞ்சாப் நேஷனல் வங்கியின் என்பிஏ மார்ச் 2017 86,000 கோடி. போச்சு லட்சம் கோடி ரூபாய்கள் காணாமலே போய்விட்டன. ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வங்கிகள் வழக்கம் போல செயல்பட்டு கொண்டிருப்பது தான் ஆச்சரியம். இதெல்லாம் மாபெரும் பொதுத்துறை வங்கிகளின் நிலை. இவர்கள் பணத்தை சரியாகவா நிர்வாகம் செய்கிறார்கள்? தனிநபர்களுக்குத்தான் விவரம் போதாது, நிதிசார் அறிவு குறைவு. மெத்த படித்தவர்களை பெரும் சம்பளங்களில் வேலைக்கு அமர்த்தி பலபலக்கும் ஏசி அலுவலகங்களில் கோட்டும் சூட்டும் போட்டு ஆங்கிலம் பேசி கடையில் இப்படியா செய்வார்கள்? கடைசியில் இப்படியா செய்வார்கள்? த ப்ராப்ளம் ஆஃப் பிளானிட்டி என்பார்கள். மிக அதிகமாக இருப்பதால் வரும் கேடுகள். பண நிர்வாகத்திலும் இது பொருந்தும். இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, சமயத்தில் கூடுதல் ஆகிவிடுவதிலும் சிரமங்களில் கொண்டுவிடும். அதாவது இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு சில சமயத்தில் கூடுதலாக இருக்கிறதுல கூட சில சிரமங்களில் கொண்டு விடும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? மூணாவது டாபிக் என்னன்னாக்க, உங்கள் தலை மீது 6,60,000 கடன் அப்படின்னு. இதுதான் மூணாவது டாபிக். முன் எப்போதும் இல்லாத அளவு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விட்டன. அதன் காரணமாக அந்த விலைகளுக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். கச்சா எண்ணெய் என்ற வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருளின் விலை அதிகரித்திருக்கிறது தான். கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதை வாங்க பயன்படுத்த வேண்டிய அமெரிக்க டாலரின் இந்திய ரூபாய்க்கு எதிரான அதன் மதிப்பும் கூடிவிட்டது தான். ஆனாலும் பெட்ரோல் டீசல் இவ்வளவு விலைக்கு விற்கப்படுவதற்கு இவை மட்டும் காரணம் இல்லையே. மத்திய அரசுகள் போடும் வரிகளாலும் அல்லவா பெட்ரோல் டீசல் இவ்வளவு விலை விற்கிறது என்பதுதான் எழும்பியிருக்கும் கேள்வியும் பெருகும் பொறுமல்களும். தற்போது அக்டோபர் 6 என்ட்ரி டேக்ஸ் மற்றும் கலால் வரி என்று மத்திய அரசின் வரிகள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் 21.5 ரூபாய். இது மத்திய அரசு உற்பத்தி வரியில் 1.50 பைசா குறைத்து கொண்ட பிறகு தமிழக அரசின் வாட் வரி லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் 20 ரூபாய். இவை இரண்டையும் சேர்த்தால் விற்கப்படும் விலையில் கிட்டத்தட்ட பாதி. விலை ஏற்றம் மக்களை சிரமப்படுத்தி இருக்கிறது. அந்த வருத்தம் அரசுகள் விதிக்கும் வரிகள் மீது திரும்பி கோபமாக பல ஊடகங்களிலும் தளங்களிலும் எதிரொலிப்பதை பார்க்க முடிகிறது. 1.5 ரூபாய் மத்திய அரசு குறைத்து கொண்டது ஓகே, ஆனால் இது போதாது என்கிறார்கள் மக்கள். அரசு ஏன் மேலும் குறைக்க தயங்குகிறது? அதற்கு முன் ஒரு சின்ன கணக்கு போடுகிறீர்களா? 100இல் 80 போனால் மீதம் எவ்வளவு? இது தெரியாதா? 20. 1000இல் 1200 போனால் போகாதே, கழித்தால் -200.
அடுத்து ஒரு கேள்வி, 100 பெரியதா 1000 பெரியதா? இது ஒரு கேள்வியா? 1000 தான் பெரியது. மீண்டும் ஒரு கேள்வி, தனியாக இருந்தால் 100ஐ விட 1000 தான் பெரியது. ஆனால் அதில் குறிப்பிட்ட வேறு ஒரு எண்ணை கழித்தால், அதாவது 100இலிருந்து 20ஐயும் 1000இலிருந்து 1200ஐயும் கழித்தால் வரும் மீதத்தில் எது பெரியது? முதலாவதில் மீதம் 20, அடுத்ததில் -200. நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? எதற்கு இந்த உதாரணம் என்று புரிந்திருக்கும். முதலில் சொல்லப்பட்ட 100ம் 1000ம் இரு வேறு நபர்களின் வருமானம். 80ம் 1200ம் அதே நபர்களது செலவுகள். யார் ஃபர்ஸ்ட் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க என்பது தான் முக்கியம் என்று ஒரு தமிழ் பட வசனம் கேட்டிருக்கிறீர்களா? அதையே இங்கு சற்று மாற்றி எழுதலாம். யார் வருமானம் அதிக என்பது முக்கியமல்ல, யார் செலவு வருமானத்துக்குள் இருக்கிறது என்பதுதான் நிம்மதிக்கு உத்தரவாதம். முதல் அத்தியாயத்தின் முடிவில் கேட்கப்பட்ட கேள்வி நினைவிருக்கிறதா? எவ்வளவு இருந்தால் நீங்கள் வசதியானவர் என்பதல்ல, எப்படி இருந்தால் நீங்கள் வசதியானவர் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய கேள்வி. பெரிய வங்கிதான், ஆனால் செயல்பாடு கேள்விக்குறி. பார்த்தோம் அல்லவா போன அத்தியாயத்தில். அதற்குள் மற்றொரு செய்தி, அதே போன்ற மோசமான நிலை ILFS என்ற நிறுவனத்துக்கு ஓராண்டில் அவர்கள் இழக்கக்கூடிய தொகை 90,000 கோடி. அதை விடுங்கள், அரசாங்கங்கள் எப்படி நடக்கின்றன, அவற்றின் வரவு செலவுகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் பார்த்து விடுவோம். ஆமாம், நாம் பார்க்கும் வரிசை பணத்தை கையாளும் தனி மனிதர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள். அதை பார்த்தால் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட கேள்வியான வரியை குறைக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பதற்கு பதில் தெரிந்துவிடும். மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு, மத்திய அரசு வசூலிக்கும் வருமான வரி, அதன் GST வரி மற்றும் சில வரி வருமானங்கள் முழுவதையும் மத்திய அரசே வைத்துக்கொண்டு செலவு செய்ய முடியாது. மாநிலங்களுக்கு குறிப்பிட்ட அளவு பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு வசூலித்ததில் மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுத்தது போக அது தக்க வைத்து கொள்ளும் வரி வருமானத்தில் 2018-19 பட்ஜெட்டின்படி ரூபாய் 14,80,649 கோடி ரூபாய். பிற வருமானங்கள் சேர்த்து 17,25,738 ரூபாய் கோடி. சரியா? ஆனால் மத்திய அரசின் ஆண்டு செலவு எவ்வளவு தெரியுமா? 2018-19 அந்த பட்ஜெட்டின்படி 24,42,213 கோடி ரூபாய். மீதம் பற்றாக்குறைதான். 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் பற்றாக்குறை என்றால் வேறு என்ன கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலைதான். ஒரு ஆண்டா, 2 ஆண்டா, ஒரு ஆண்டுக்கு இப்படிதான். இப்படி வருடம் தவறாமல் பற்றாக்குறை பட்ஜெட்டுகள் போட்டு தொடர்ந்து கூடுதல் செலவுகள் செய்து அதற்காக கடன் வாங்கி மத்திய அரசுக்கு இருக்கும் மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் அளவு மொத்தம் அளவு சொல்லவா? எப்பா சாமி, 89 லட்சம் கோடி ரூபாய். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் தரப்படும் என்று சொன்னார்களே என்று சிலர் இன்னும் அப்பாவித்தனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்படி சொல்லவில்லை என்பது வேறு விஷயம்.
அவர்கள் தருவது சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனால் மத்திய அரசின் மொத்த கடனை மக்கள் தொகையால் வகுத்து பார்த்தால் சராசரியாக ஒரு நபருக்கு 6,60,000 கடன் இருக்கிறது. ஆமாம், தற்சமயம் 130 கோடி மக்கள் இருப்பதாக வைத்து கொண்டால் தலைக்கு இருக்கும் கடன் 6,60,000 ரூபாய். கடனுக்கு கட்டும் வட்டி இந்த தொகைகளுக்கு அவற்றை திருப்பி கொடுக்கும் வரை வட்டி கட்ட வேண்டும். 2018-19 நிதியாண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு வட்டிக்கு ஒதுக்கியிருக்கும் பணம் மட்டும் 5,75,000 கோடி. இந்த நிலையில் வரக்கூடிய வரி வருமானங்கள் இந்த அரசு அல்ல எந்த அரசு வந்தாலும் குறைத்து கொள்ள முடியாது. இராணுவம், அரசு ஊழியர் சம்பளம், பென்ஷன், நலத்திட்டங்கள், கட்டுமான பணிகள் என்று அரசுகளுக்கு வரவு இல்லாமல் முடியாது. மாநில அரசுகளும் விதிவிலக்கல்ல. மாநில அரசுகளின் நிதி நிலைமையும் இதே போன்றுதான், அதிக வேறுபாடு இல்லை. இந்த நிலையில் எப்படி வரியை குறைப்பது என்று யோசிக்கிறார்கள். இதற்கு தீர்வே இல்லையா? ஏன் இல்லாமல் அப்படின்னு இந்த 3வது சாப்டர் இதோட முடியுது. அடுத்த 4வது சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.